Kinnar Wildlife Sanctuary. ஆரம்பிச்சாச்சு. இருந்து 2 கிலோமீட்டர்ஸா? 3 கிலோமீட்டருங்க. செக் போஸ்ட்லேருந்து அங்கே வர 3 கிலோமீட்டர். இன்னும் 2 கிலோமீட்டர் மலை ஏறி நடக்கும். இவங்களாம் இது மூணார் ரோடுங்க. அரியூர் மூணாருக்குல எவ்வளோ ரூம்ஸ் இருக்குங்க ஸ்டே பண்ணுற இடத்துல? அங்கே 2 கிலோமீட்டருங்க. ரூம்ஸ் எத்தனை இருக்கு அங்கே இருந்து இப்போ நம்ம ஸ்டே பண்ணுறோம்ல? ஆமாம். அங்கே எவ்வளோ ரூம்ஸ் இருக்கு? ஒன்று தான். மொத்தம் 4 கேம்ப் ஹவுஸ் இருக்கு. ஃபேமிலியாக வர்ற மாதிரி இருந்தால் பாம்பார் லாகோஸ் புக் பண்ணலாம். இல்லை பாறைங்கெல்லாம் முன்னாடி வச்சு போட்டுப்பாங்க. ஓகே. அங்கே ஃபேமிலியாக வர்ற மாதிரி இருந்தால் சேவ் பண்ணலாம். இன்னும் ஒன்று செக் போஸ்ட்டில் ஆப்போசிட் இருக்கு, அது சுள்ளிப்பட்டி லாகோஸ். இல்லை இந்த சின்னார் ரிவர் சைடு ஒன்று இருக்கு, அது கூட்டார் லாகோஸ். ஆனால் ஒரு ஃபேமிலியும் தங்க முடியுமா? எவ்வளோ பேர் தங்கலாம் அதில் இப்போ ஃபேமிலியாக வர்ற மாதிரி இருந்தால் ஒரு ஃபேமிலியே தங்க முடியும். 4 பேரா? ஆமாம். டோட்டலாக நியூ இயர் டைமுக்கு 10 பேர்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கிடப்பாங்க. வந்து டைகர் இருக்குங்களா இங்கே? லெஃப்ட் சைடு இருக்குங்க. இருந்த நீங்க காமிச்சிங்களே போட்டாது டக்குனு தெரியலான்ட்டு பார்த்தீங்களா? டைகர் தான் தெரியுது. பின்ன காட்டு எருமையில ரேரான வெள்ளை காட்டு எருமை இருக்குங்க. ஓ, வெள்ளை ஃபுல் ஒயிட் இருக்கு. ஆனால் அது பார்க்கறதுக்கு ரொம்ப ரேராக தான் பார்க்க. நம்ம உள்ள எங்கேயும் போக முடியாது. வந்து டைட்டா லாகோஸ் போனால் அங்கே அனிமல்ஸ் கீழே வந்து போகும் பார்க்கலாம். நீங்க கூட்டு போவீங்களா ட்ரெக்கிங்ல? அப்போ பார்க்குறது ட்ரெக்கிங் நாளைக்கு வந்து ட்ரெக்கிங் போகலாங்க. எத்தனை மணிக்கு போகலாம்? அங்கே அதிகம் நடக்கிறதுக்கெல்லாம் இடம் இல்லைங்க சார். ஓ, நாளைக்கு அங்கிட்ட இருந்து வரையில வேணும்னா ட்ரெக்கிங் ஆகிட்டு இருந்து வரலாங்க. வேற ரூட்ல? ஆமாம். காட்டு வழியே வந்து வாட்ச் டவர் ஏறி பார்த்து அப்படி வந்து வரலாம். ஓகே. அது பாம்பார் வழியா வராது? பாம்பார் கிராஸ் பண்ணி அங்க குளிச்சுட்டு வந்து சின்ன ரிவர்லயே வந்து குளிக்கலாம். இந்த ரிவர்ல சூப்பரா இருக்கும், கிளியர் வாட்டர். சின்னர்ல? ஆமாங்க. தண்ணி நல்லா இருக்குங்களா? தண்ணி நல்லா இருக்கும். நல்லா கோடுங்க. நம்ம மேல இருந்து பார்த்தா பாறையெல்லாம் அப்படியே தெரியும். கிளியர் வாட்டர். யானை இருக்குங்க. ஈவினிங் டைமுக்கு இங்க வரும். யானை பகல் டைம் இந்த காடுக்குள்ள உள்ள நிக்கும். கிச்சன்லாம் இருக்குங்களா? ஆமாங்க, இருக்கு. கேஸ் அடுப்பு இல்ல, விறகு அடுப்பு. அங்க அனிமல்ஸ் பிரச்சனை எதுவும் இருக்கா? யானை வந்து சில டைம் மட்டும் அதிகமா மழை பெய்யல மேல புல்லு இருக்குங்களா, புல்லு சாப்பிட்றதுக்கு மட்டும் யானை வரும். வந்தாலும் அலர்ட்டா இருக்கும், துரத்திடுவோம். சுத்தி கம்பி வேலி போட்டிருக்காங்க, யானை வந்தாலும் தெரியும். டெய்லி ஆளுங்க இருப்பாங்களா இப்போ நம்ம போறதுக்கு? அங்க வந்து இடைக்கிடைக்கு ஒரு வாரத்துல ஒரு புக்கிங் தான் சார் இருக்கும். கேரளாவில் வயநாடுல அப்படி பிரளயம் வந்து அப்படி ஆச்சுங்களா, அதனால இல்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் புக் பண்ணுவாங்க. ஃபாரினர்ஸ்ல 2 நாள் 3 நாள்ல புக் பண்ணுவாங்க. நீங்க இங்க தானுங்களா? ஆமாங்க. மறையூரா? இங்க நாங்க ட்ரைபல் வில்லேஜஸ்ங்க. தமிழ் மலையாளம்? தமிழ் மலையாளம் தெரியும். கூடுதல் போர்டர்னால உள்ள வந்து தமிழ் தான் பேசுவோம் ஊர்ல எல்லாம். சிட்டிக்கு போகையில மட்டும் மலையாளம் பேசுவோம், அவ்வளவுதான். இங்க உங்களுக்கு வீடெல்லாம் இருக்குங்களா? ஆமாங்க. இதுல நம்ம வந்து அந்த சைட்ல பார்க்கிங் பண்ணிட்டு சைடு நிப்பாட்டுங்க, நம்ம இப்படி இறங்கி போறோம். ஓ, அவ்வளவுதான். இங்க ஆமா. சின்னார் வைல்ட் லைஃப் சாங்சுரி ஆஃபீஸ்ல திரும்பவும் போய் பைக்கை விட்டு காரை விட்டு ஒரு பைக் அந்த ஸ்டாப்புக்கு போயிட்டாங்க. இங்கேருந்து ஒரு 3 கிலோமீட்டர், அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் ட்ரெக்கிங். அங்கே போயிட்டு இருக்கோம். அதான் வாட்ச் டவரா?
சின்னார் வாட்ச் டவர். பயங்கரமா இருக்கு. அது என்ன குரங்கு இது? இதான் சிங்கவால். கருப்பா இருக்குமே சிங்கவால். வந்து மலை மேலையா? எவ்வளவு ஆயிட்டு? பாலாறு என்ன ரிவர் இது? பாம்பார். பாம்பார். அது எவ்வளவு தூரம்? அங்கதான் வெயிட் பண்றாங்க. ராஜேஷா? என் பேரு ராஜேஷ். எத்தனை வருஷமா இருக்கீங்க? நான் 3 வருஷம். எங்க நீங்க எங்க எந்த ஊரு? நம்ம அங்க பாம்பார்ல இருக்கு. பக்கம் பாம்பார். நம்பக்காடு. அந்த வழியா தான் போகிறது. ஊரை கடந்து அந்த மலை. ஓகே. அந்த தெரியுதுல மலை. அந்த மலை. ரெண்டாவது மலையா? ரெண்டாவது. இதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போகலாம். ஸோ இதான் பாலாரா? பாம்பாரா? இன்னும் ஒன்று உள்ள இருக்கா? இவ்வளோதானா? இதுதானா? வந்தாச்சு, வாங்க போகலாம். பாம்பார். பாம்பார். நம்ம சுரேந்திரி நவீன் இங்கே காரில் கொண்டு வந்து விட்டுட்டு லக்கேஜ் எல்லாம் இறக்கி வச்சுட்டு அதே ஆஃபீஸில் கொண்டு போய் போட்டுட்டு இவரோட ஸ்ப்ளெண்டரில் திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் ஆஃப் ட்ரெக்கிங். மேலே ஒரு மலை காமிச்சாலே 2வது மலை, அதில் போய் அங்கே ஒரு ஹவுஸ் இருக்குது. அங்கே வந்து சோலார் எனேபிள்டு எலக்ட்ரிசிட்டி, அங்கே ஒய்ஃபைவும் இருக்கான். ஒய்ஃபை எப்படி? இண்டிவிஜுவல் சேட்டலைட் பேஸ்ட் இன்டர்நெட் ஆகிடும். அருவியின் அழகை ரசிக்கிறார்கள். சின்னதாக இந்த பாம்பாற்றில் ஒரு குளியலை போட்டுவிட்டு எங்களது ட்ரெக்கிங்கை தொடங்குகிறோம். ஒரு மைல் ஒன்று போச்சு, ஒரே ஒரு மைல் இல்லை, தொகை இருந்தால் ஆண் மைல் தானே. ஆண் மைல் குளித்து கொண்டிருக்கும்போது ஆண் மைல் போய்ட்டு கொண்டிருந்ததால் அதை நான் படம் எடுக்கவில்லை. முன்னாடி போகிறவர் தான் ராஜேஷ் என்கிற ராஜேஷ். இந்த பிரிட்ஜு மேலே ஏறி நடக்க வேண்டியது தான் இனிமே. பாம்பார் பிரிட்ஜ் தான் நாங்கள் குளித்து கொண்டிருந்தோம். இந்த இடத்துல நல்லா ஃபால்ஸ் ஃப்ளோ இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்சமாக மழை பெய்யுது. இங்கே ஒரு செட்டில்மெண்ட் ஏரியா இருக்குது, வில்லேஜ். இந்த நம்ம கூட வந்துருக்கிற பாய்ஸ் 2 பேரும் இந்த ஏரியாவை சேர்ந்தவங்க தான். அதான் ரோடு இப்படி போகுதே, இப்படி கூப்பிட்டு போவாருன்னு பார்த்தா இப்படி ஏறிட்டு வர மாதிரி. ஷார்ட்கட்டில் கூப்பிட்டு போகிறார் போல. பாருங்கள், ட்ரெக்கிங் டைம் இஸ் 4:10, 4:15 ஆகுது. ஒரு 1/2 an hour அந்த பாலாறில் குளிச்சுட்டு இருந்திருப்போம். இங்கே வந்து புலி கிடையாதான்,
சிறுத்தை, யானை இதுதான் இங்கே அதிகம். சிறுத்தை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். காட்டெருமை இருக்குது. இதில் ஸ்பெஷலாக ஒயிட் கலரு வெள்ளை காட்டெருமை இருக்கும், ஃபுல் ஒயிட். அதை ஸ்பாட் பண்ணுறது ரொம்ப ரேர் போலுக்கு. அதுதான் சொல்லிகிட்டே வந்தார் காரில். மேலே ஏறுது. அது ஒரு அமைதிப்படை சத்யராஜ் மாதிரியே இருக்கீங்க சுரேந்தர். வெள்ளத்துண்டு படம் கட்டாகும். ஓகேவா? சரி, யார் மாதிரி இருக்கார் பாரு. அமைதிப்படை சத்யராஜ். கேக்டஸ் மரம் நிறையா இருக்குது. அதோ அந்த பக்கம்லாம் இருக்குது. இங்கேயும் இருக்குது. சப்பாத்தி கல்லியா? ஓ யூ இப்படி வருது. நீ என்ன சொன்ன 10 நிமிஷத்தில் ஏற்றி விட்ருவாங்க நீல. அது வரும்போதே காமிச்சாரு. தான் ஒரு மலை தெரியுது இல்லைங்க, அதுக்கு பின்னாடி இன்னொரு மலை தெரியுது இல்லை, அதுக்கு தான் ஏற போகிறோம். அவரு 4 வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு அசால்ட்டாக ஏறுறாரு. நல்ல வேலை ஷூவை போட்டோம். போய் போட்டு வந்துட்டோம்ல. மக்களே மேலே வந்துட்டு திரும்பி பாருங்க. இது ஏறினதுக்கே முக்குது, இன்னும் ஏறுது. இங்கே பார்த்தீங்கன்னா யானை சாணம் இங்கெல்லாம் போட்டிருக்கு. ஸோ அதோட ரூட்டு தான் போல இருக்குது. எவ்வளோ தூரம் ஏறி வந்துருக்கோம். ராஜேஷ் இன்னும் எவ்வளோ தூரம்? ஐயய்யோ, இப்போ தான் தொடங்கியிருக்கோமா? 10 நிமிஷம் போயிடலாம். இப்படிதான் கடத்து ஒரு 150 ஃபீட்டு தான் ஏறி இருப்போம். வியூ காட்டுறேன் பாருங்கள், ஒர்த்தா இல்லையான்னு தெரியும். செம வியூ. இன்னும் ஏறிக்கிட்டே இருக்காரு மிஸ்டர் ராஜேஷ். என்ன பண்ணீங்க? முடிக்கணும். அவங்க பெஸ்ட்டு வழங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு தெரியவே. அது மாதிரி வந்து சொல்லியிருந்தேன். வீடியோ எடுக்கணும். யானையே உசுறு போனாலும் பரவாயில்ல. நான் காலைக்கு வேறு தூங்கவே மாட்டேன். அவங்கெல்லாம் தூங்காதவங்க, நான் மட்டும் தூங்க மாட்டேன். தூங்குங்களா? இது இப்போ இன்னைக்கு டியூட்டி முடிச்சுட்டு காலைல நேரம் வீட்டுக்கா? இல்லைண்ணா, நாளைக்கு வீட்டுக்கு. செம வியூ. இன்னும் ஏறிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு கிளைம் இருக்கு பாருங்க. சபா காண ஆள நவீன் வந்துட்டு இருக்கு. வந்துட்டுமா? இன்னும் கொஞ்சம் போட்டுருங்க.
4:10க்கு பாம்பார்லேருந்து மேலே ஏறினோம். இப்போ 4:40 மினிட்ஸ் ஆகுது. ஃபுல்லாக இப்படி தான் ஏறிட்டுருக்கு. பாம்பார், தட் இஸ் பாம்பார். போயிருந்தீங்க. பாய் பாய். இங்கே தான் சிக்னல் கிடைக்குது. இல்லாட்டி காட்டு மாடங்க ஒன்றும். காட்டு மாடு நல்லா க்ளீனாக அந்த பிளாக் அந்த இது தெரியுது. யானை காட்டு மாடு அந்த புஷ் இருக்குல்ல, புஷ் தாண்டி இந்த சைடு லெஃப்ட் சைடில் பாரு. நமக்கு லெஃப்ட்டு இது 3, இந்த சைடு 3 இருக்குது கரெக்டாக. மழை பெய்கிறது. மழை கூடுதுன்னா போயிடலாமா? மழை ஆரம்பித்து விட்டது. இன்னும் எவ்வளோ தூரங்க? பக்கம் தான். இன்னும் இறங்குதோ? இறக்கமோ? மழையிலும் ட்ரெக்கிங் பண்ணுறது நல்லா தான் இருக்குது. நல்ல வேலை வெயில் இல்லை. மழை கூட ஓகே தான், வெயில் தான் கஷ்டம். ஓ மை காட், ஃபால்ஸ் தானே இது? அது என்ன அருவிங்களா? இதே தானா? பாம்பார் தானா? சின்னார்லேருந்து வியூ பாருங்கள். அது போகிறது தான் வந்து பாம்பார். இதே தான், இதே போகுது பாம்பார். செம வியூ. அழகாக இருக்குங்க 2 பேரும். சரி வாங்க போகலாம். இந்த ஸ்டேக்கு வந்தாச்சு ஃபைனலி. ஆஃப்டர் ஃபென்ஸு, இது யானைக்கான ஃபென்ஸு போல் இருக்குது. ஸோ எங்கள் ஸ்டே வந்துருச்சு. வாவ், அடுத்த ஒரு ஃபென்ஸு 3/4 மணி நேரம் கூட ஆகலை. 35 மினிட்ஸ். 35 மினிட்ஸ். ஓ மை காட், அது பொறுமையாக போய்க்கலாம். சூப்பராக இருக்கு. ஏ வந்தாச்சு. நீங்களும் ஒரு ஏ போடுங்க. நீ ஒரு ஏ போடுற. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. வர நிறுத்துற அவனை. கொஞ்ச நேரம் ஆகட்டும். இருக்கல சார். இல்லை சாவி சாவி வேற மாற்றி வச்சுட்டாங்க. 5:45 ஆகுது. ஸோ அனிமல்ஸை ஸ்பாட் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாடலாம் போயிடுச்சா? இந்த இடத்துல ஒரு 3 பைசன் இருந்துச்சு. இங்கே ஒரு பைசன் இருக்கு. 3 பைசன். அப்புறம் இங்கே ஒரு மான் நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ காணோம், போயிடுச்சு. ஒரு யானை தான் கத்திக்கிட்டே இருக்கு. எங்கே இருக்குன்னு தெரியல. எதுவும் ப்ராப்ளமே
இந்த ஏதோ ஒன்று ஆயிருந்தாலும் இந்த மாதிரி தான் கத்தும். ஓ அடிபட்டிருக்குமோ? அடிப்பட்டாலும் இப்படி தான். நாங்கள் ஒரு நாள் போயிட்டுருக்கோம், போய் பார்க்கும்போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை கூட அவங்களோட முன்னாடி போயிட்டவங்க பாட்டு வந்து சொல்லிட்டாங்க, இங்கே ஒரு கொம்பை இந்த மாதிரி சத்தம் போட்டு கிடக்குன்னு சொல்லி. நாங்களும் பக்கம் போனோன்னே செத்துருச்சு. ஐயோ எவ்வளோ தூரம் சவுண்ட் வருது? இது பாம்பாரு கீழே. பாமர் போயிட்டு அப்படியே இப்படிதான் வருதா? இல்லை அது அப்படி போயிடும். அந்த சூரிய மலை தெரியுதுல, இதோ இப்படியே ஒன்று போகுது, அதானா? கேப் இருக்கா நடுவில்? அதான் போகுது, இருக்கே கேப். அந்த வேலை போய் அமராவதி டேம்ல ஜாயின் ஆகிடும். ஓ